ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஷ்டிவேல் சேனல். இன்றைக்கி வாங்க நம்ம ஹெல்த்தியாக நல்ல ஒரு ரெசிபி பார்க்கலாம். நாட்டு கம்பில் பார்த்திங்கன்னா புட்டு செய்கிறது. நார்மலாகவே எல்லாமே நல்லா வறுத்து போட்டு மாவு அரைச்சிட்டு இந்த மாதிரி இட்லி பானையில் வேக வச்சு செய்வாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி செய்ய போகிறதில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். கெடவே கெடாது, 2 நாளைக்காக இருந்தாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். கம்பு பார்த்திங்கன்னா 2 விதமான கம்பு இருக்குது. கம்பு வந்து பொடிசாக இருக்கும். பொடிசாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நாட்டு கம்பு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் கம்பு. அது வந்து நல்ல மாவு ஆகும். நான் வந்து இந்த தடவை வந்து நாட்டு கம்பு தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வெயில் காலம் ஆயிடுச்சுல, கூழெல்லாம் வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் வந்து நான் நாட்டு கம்பு எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு நல்லா வறுக்கணும். வறுத்தோன்னா நல்லா அந்த பொரி மாதிரி அப்படியே வரும். அந்த பொரி பதத்துக்கு நம்ம வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிட்டு நல்ல மணமாக இருக்கும். வீடே கம கமன்னு நல்லா மணக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அரைக்கலாம். நல்லா அரைச்சிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். ஒரு டைம் பார்த்திங்கன்னா நல்லா குறுகுறுன்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம இன்னொரு டைமும் போட்டு நல்லா அரைக்கணும். ஒரு 2 டைம் அரைச்சிட்டோன்னா நல்லா மாவு வந்துட்டு வலுவலுன்னு வந்துடும். ஜலிக்க தேவையில்லை. ஏன்னா முன்னாடியே நான் நல்லா பார்த்து வச்சுட்டு கல் ஏதாவது இருக்குதான்ட்டு. நம்ம வாங்குகிற இடத்துல அந்த மாதிரி கல், மண், தூசி அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. நல்லா சுத்தமாக கல்லெல்லாம் நீக்கி புடச்சி கொடுப்பாங்க. நல்லா கிளியராக தான் இருக்கும். இப்போ மாவெல்லாம் அரைச்சிட்டு ஒரு பெரிய தட்டத்தில் வந்து மாவை வந்து கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா லைட்டாக தான் சூடாக இருக்கும். அது கூட வந்துட்டு ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி நான் ஒரு 2 பிஞ்ச் போட்டிருக்கிறேன். போட்டதுக்கப்புறம் அரை முடி தேங்காய் நமக்கு தேங்காய் எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். தேங்காயும் போட்டுட்டு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கரும்பு சர்க்கரை போடணுங்க. கரும்பு சர்க்கரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணோன்னா அந்த நம்ம கரும்பு சர்க்கரை போடும்போது தேங்காய் போடும்போதே பார்த்திங்கன்னா லைட்டாக அதிலே ஈரப்பதம் இருக்கும். அதனால் நம்ம வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த மாதிரியெல்லாம் பிணையணுன்ற அவசியமே இல்லை. அந்த கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அவ்வளோதான் நான் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா அந்த மாதிரி ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கணும். பிணைஞ்சிட்டு நம்ம வீட்டில் குழிக்கரண்டி இருக்கும் இல்லையா, இந்த குழிக்கரண்டியில் இந்த மாதிரி நம்ம ஃபுல் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதனால் ஏற்கனவே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அதனால் நல்லா கொஞ்சம் இறுகிக்கிறோம். இந்த மாதிரி வந்து குழிக்கரண்டியில் இந்த மாதிரி வந்து நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். நல்லா இட்லி மாதிரியே இருக்கும். ஏற்கனவே நம்ம வறுத்து மாவெல்லாம் அரைச்சனால அது வெறும் வாயில் சாப்பிட்டாவே நல்லா தான் இருக்கும். ஆனால் சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது அது வந்து வயிற்றுக்கு சேராமல் போயிடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம ஆவியில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். இட்லி பாத்திரத்தில் நம்ம அந்த இட்லி மாதிரி நம்ம வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா இட்லி துணி போட்டுட்டு மேலுள்ள தட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுட்டு எடுத்துடலாங்க. எடுத்துட்டு நல்ல சூடோடு பார்த்திங்கன்னா சாப்பிட்டா உண்மையிலே நல்லா இன்னும் ஒன்று கூட எக்ஸ்ட்ராவே நல்லா உள்ள வாயில் போகும். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வேக வச்சுட்டு எடுக்கிறோம் இல்லையா, வேக வச்சுட்டு நம்ம எடுத்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா இட்லி மாதிரி கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம உதுத்து போட்டுறணும். உதுத்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து என்ன பழம், அதாவது பூவம்பழம், தேன் வாழை, ரஸ்தாளி, இந்த மாதிரி உங்களுக்கு வாழைப்பழத்தில் எந்த பழம் பிடிக்குமோ அந்த பழத்தை வச்சு நல்லா பழத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல சத்தான பொருளுங்க. உண்மையிலே நல்ல சத்தான பொருள் இது. அதிக நார் சத்து உள்ள பொருள். மோஷன்லாம் ஒரு சில குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைட்டாக போகும். குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இந்த கம்பெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோன்னா மோஷன் கூட நல்லா போகும். இந்த மாதிரி நம்ம அதிகமான நார் சத்து இந்த பழத்தையும் புட்டையும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். காலையில் டிஃபனாக கூட நம்ம எடுத்துக்கலாங்க. சரிங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய்.